மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. நாங்க தலைவரை ஏத்து வந்தவங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாம பெண்களிடத்துல மாண்போடு நடந்துக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியில பெண்கள் தைரியமா இங்க பயணிக்கிறோம். அவரு வளர்த்த மகளையே திருமணம் பண்ணி வாழ்ந்தவர் அவரு. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம தமிழர்கள் அழிந்து வந்த கலைகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில மீட்டுருவாக்கம் செஞ்சு மீண்டும் அதை செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா தமிழ் தேசியம் கட்டாயம் இங்க வெல்லும். வணக்கம். மற்ற கட்சிகள்ல பார்த்தோன்னா அந்த தாவேகா டிஎம்கேல அந்த மதுவாடை சிகரெட் போக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் கூட்டம் அந்த மாதிரி பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணங்கா இல்லை இந்த நாம் தமிழர்ல பயணிக்கிற நீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி உணர்றீங்க? மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. நாங்க தலைவரை ஏத்து வந்தவங்க. எங்கள் தலைவர் மெதுவே பிரபாகரன் அவர்களோட கோட்பாடு, அவரோட வாழ்ந்த வரலாறு எல்லாமே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. எங்க எப்படி ஈழத்துல ஒரு படையில சேரணும் அப்படின்னா எல்லா ஒழுக்கங்கள் இருந்தா மட்டுமே அந்த படையில சேர்த்துவார். அதே போலதான் இங்க நாம் தமிழர் கட்சியில அண்ணனும் அவர்கள் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம பெண்களிடத்துல மாண்போடு நடந்துக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியில பெண்கள் தைரியமா இங்க பயணிக்கிறோம். பெரியார் திராவிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்கள ஒழுக்கம் தெரியும். பெரியார் எப்பேற்பட்டவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவரு வளர்த்த மகளையே திருமணம் பண்ணி வாழ்ந்தவர் அவரு. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஏன்னா அதுலதான் போதைப் பொருட்கள் எல்லாமே தொடக்க காலத்துல இருந்தே அவங்க அதை பயன்படுத்திட்டே இருக்காங்க. அறிஞர் அண்ணா ஆட்சியில இருக்கும்போதும் கூட தமிழகத்துல பஞ்சம் ஏற்படும் போதும் கூட சொன்னாங்க, டாஸ்மார்க் கடை திறந்தும் கூட ஏதாவது நம்ம அதை சரி பண்ணி கொண்டு வருவோம்னு சொல்லும் போதும் கூட அப்ப அவர் சொன்னாரு, இல்ல வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு மதுபானத்தை விற்று நாம மக்களை காப்பாற்றணும்லாம் கிடையாது, அப்படி இருந்தோன்னா துண்டை விசிறி எரிஞ்சிட்டு நான் போயிடுவேன்னு சொன்னாரு. அந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இன்ன வரைக்குமே டாஸ்மாக் கடைய வருமானத்தை வச்சுதான் தமிழ்நாடே நடந்துட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களும் அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழருக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒழுக்கம் தான். தலைவரை ஏத்திருக்கோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதுனால இங்க எந்த பசங்க கிட்ட நீங்க போய் பேசினாலும் கருத்தையெல்லாம் பேசுவாங்க. என்ன கேள்வி கேட்டாலும், எங்க மழலையர் பாசறையில நீங்க கேள்வி கேட்டாலும் அவங்க கருத்தையெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஆனா இதே திமுக கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரேக் டான்ஸ், இந்த குத்தாட்டம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில பறையசைய ஆடுவாங்க. நம்ம தமிழர்கள் அழிந்து வந்த கலைகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில மீட்டுருவாக்கம் செஞ்சு மீண்டும் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. மாற்றம்னா நாம் தமிழரா, திமுகவா, டிவிகேவா, அதிமுக? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நம்பி. தமிழ்நாடு தமிழர் ஆளணும் அப்படிங்கறதுல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் முனைப்போட செயல்பட்டு இருக்கு. இதே டிவிகேவோ இல்ல அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸ் இது எல்லாமே திராவிடத்தோட கட்டுப்பாட்டுல வளர்ந்ததுன்னா அது வளர்ந்துட்டு இருக்கு, வளர்ந்துருச்சு. அதை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் எதிர்க்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம் முன்னாடி நின்று போர் புரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அண்ணா பிரஸ் மீட்ல சொன்னாரு, விஜய்க்கு ஒவ்வொருத்தரும் எரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எங்க அண்ணா சொன்னாரு, எனக்கு எதிரி 4 பேரு அப்படின்னு. அதேதான் சொல்றோம் நாங்களும். இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா தமிழ் தேசியம் கட்டாயம் இங்க வெல்லும். கண்டிப்பா சீமான் அண்ணா 2026ல அரியணை ஏறுவாரு. நன்றிங்க.